ஊத்து. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன? அரஞ்சனா நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும்? ஏய், புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவதான் பொண்டாட்டி. பத்தாய் அறிவு சரி. ஏன்டி இப்படி எல்லாம் என் உயிரை எடுக்கிறடி? பாத்து பாத்து இந்த கம்பி எடுத்துடாம குடுங்க. குடுங்க. பாருங்கண்ணா, கலர் டிவி பாத்து நான் பாத்து எடுக்கிறேம்மா. இப்போ ரமா இங்க வா. எப்படி ஏண்டி பக்கத்து வீட்டுக்கு யாரோ புதுசா குடி வர மாதிரி தெரியுது. காலையில இருந்து சாமான் செட் எல்லாம் வந்து இறங்குறத பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். முழு பாட்டு எப்படி போட்டு உள்ள மாலு, ஏய் மாலு, என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணும் கத்தல, குக்கர் கத்திக்கிட்டு இருக்க, முதல்ல ஆஃப் பண்ணு போ. ஏன் அதை நீங்க ஆஃப் பண்ணா என்னவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுக்கணும். அடியே, பொம்பளைங்க வேலையெல்லாம் ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சத்தம் போடி. ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு தனித்தனியா இருக்கானே. இப்படி சொல்லித்தான் எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நாங்க மட்டும் உங்க துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், நீங்க குளிக்கும் போது உங்க முதுகு தேய்ச்சி விடணும், தூங்கும் போது கை கால் அமுக்கி விடணும். நீங்க குடுக்குற அரைக்குறை சம்பளத்துல கண்டவன் கிட்ட பேச்சு வாங்கிட்டு குடும்பத்தையும் நடத்தணும். ஆனா வீட்டு வேலை ஒண்ணு சொன்னா மட்டும் ஆம்பளை பொம்பளை பிரிச்சு பேசுவீங்க. இது என்ன நியாயம்? சபாஷ், பட்டிமன்றத்துல சாலான் பாப்பையா மாதிரி பேசுற. இதோ பாரு மாலு, ஆம்பளைங்கிறவன் வெளியில போய் வேலை பார்க்கணும், பொம்பளைங்கிறவன் அடுப்படியில உட்கார்ந்துகிட்டே எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்தணும். அதுதான் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம். இந்த மாதிரி ரொம்ப சட்டம் பேசுறீங்க, வீட்டுல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. இதுக்குத்தான் படிச்சவர்களையே கட்டக்கூடாதுங்கிறது. என்னங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணும் இல்ல, வெளியே பிச்சைக்காரன் போயேண்டா. சூட்கேஸ் சூட்கேஸ். இந்தாங்க. காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? தொடச்சிட்டேங்க. ஆமா, இது என்னடி? ஓ, காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஏய் மால்ஸ், என்ன விளக்கமா ஒண்ணு குடுப்பியே? எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் டேய், அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. டேய், இது ஏன் ஒய்ஃப்டா. நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ, கிஸ்ஸா? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. இருங்க. அங்க என்ன ஸ்கூல் நீங்க போற வழியில தானே இருக்கு. ஒரு நாள் விட்டுட்டு போறதுல என்ன லேட் ஆயிட போகுது உங்களுக்கு? ஆமா, உங்க வேலையெல்லாம் எங்க தலையில கட்டிடுங்க. அது என்னங்க உங்க வேலை எங்க வேலை? ஏகப்பட்ட துணி கிடக்குது, அதெல்லாம் தோச்சு போட்டுட்டு ரேஷன் கடைக்கு போகணும் தானே சொல்றேன். ரேஷன் வச்சு தானே வானான்னு சொல்றேன்மா. அரிசி வேண்டாம்னா சக்கரை கோதுமை வாங்க வேண்டாமா? ஏய் சுகுணா, இரு நானும் வரேன். எங்க நீங்களும் பிள்ளைல கொண்டு ஸ்கூல்ல விட்டுடுங்க. எது குழந்தைய நான் விட்டுட்டு வரவா? ஒரு நாள் கொண்டு விட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏண்டி வீட்டுல சும்மா உட்கார்ந்து தின்னுக்கிட்டு என்னைய குண்டி விட சொல்றியா? வகுந்துருமே வகுந்து உன்னைய. என்னடா தொலைஞ்சு போதே, இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு போய் விட்டுருவோம். கெடுத்து விட்டியா மச்சான்? இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு விட்டோம்னா வாழ்நாள் பூரா இதே பழக்கப்படுத்திடுவாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். ஏறுடா வண்டியில. மாலுக்குட்டி, see you darling. மச்சான், நீ 2 டிக்கெட் போடுங்கடா. கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் தான் நானும் என் ஒய்ஃபும் குழந்தைய பெத்துக்கல. இது இந்த லக்கேஜ்களை உள்ள விட்டு என் சுதந்திரத்தை கெடுக்கிறியாடா? இதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் டி. எது? இந்த முனிசிபாலிட்டி வச்சு நான் ட்ரைனிங் எடுத்தா தேர்ன மாதிரி தான். உங்க அப்பனுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குதே தெரியாது போல இருக்கு. வாடா டேய். இருங்க இருங்க. என்ன? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வரும்போது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஏங்க உங்களுக்கும் தான் போனஸ் கிடைக்கலனாலும் எங்கயாவது கடனாவது வாங்கிட்டு வாங்க. ஆமா, உங்க அப்பா எங்க பேங்க் திறந்து வச்சு உட்கார்ந்திருக்கான். ஓடி பொச கட்ட சிரிக்கி. வேலைக்கு போறப்ப என்ன டார்ச்சர் பண்றா பாரு மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த ஏரியாவுல தினமும் கார்ப்பரேஷன் வாட்டர் வராதுங்களா? வரும் மாமி, ஆனா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். மத்த நாளெல்லாம் அந்த தெருமுனையில இருக்கிற டேங்கை தான் பிடிக்கணும். அச்சச்சோ, 24 ஹவர்ஸ் கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாரே. அந்த கிழமை எப்பவுமே அப்படித்தான் மாமி. ஆரம்பத்துல வீடு விடும்போது அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லாத கப்சா எல்லாம் விடுவான், அப்புறம் கண்டுக்கவே மாட்டான். ஆனா நீங்க வாடகை மட்டும் 2 நாள் கொடுக்காம இருந்து பாருங்க, நொய்யின்னு உயிரை எடுத்துருவான். அடடே, அப்படியா? சரி சரி, நான் சமையல முடிக்கணும். 2 குடம் ஜலம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு நான் கொடுங்க மாமி.
ஏன் மாமி நீங்க தான் ஐயராச்சே, எங்க வீட்ல எல்லாம் தண்ணி வாங்கி சமையல் பண்ணுவீங்களா? நான் மனுஷாலே வித்தியாசம் பார்க்கல, ஜலத்துல என்ன தோஷம் இருக்கு? என்ன மாமி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க ஆத்துக்காரே பிராமணா இல்லை, நான் பிராமின். ஐயோ ஏன் ஓகே சாண்டி மாமி, இவங்களும் உங்கள மாதிரியே லவ்ஸ் மேரேஜ் ஓ, தான். அப்படியா? காயத்ரி இதோ வந்துட்டேன்னா ஜலம் எடுத்து வைக்கிறா, ரசத்து உள்ள போயிட்டு வந்துடுறேன். மாமி லவ்ஸ் மேரேஜ்னு சொல்றாங்கல்ல, யார தள்ளிட்டு வந்திருப்பாங்க? அநேகமா மாமி தான் மாமாவை தள்ளிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கும், ஏன்னா அந்த ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் சின்ன பாரு. அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ சும்மா இருடி. நாம உள்ள போய் தண்ணி குடுக்குற மாதிரி குடுத்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வந்துடலாமா? காயத்ரி, இந்த மஞ்சப்பொடி எங்கம்மா வச்சிருக்க? அத்தண்ணா, அந்த 2வது ஷெல்ஃப்ல சின்ன பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா இந்த பசங்க எங்க போய் தொலைஞ்சாங்க? வெங்கட், அப்பப்ப இவளெல்லாம் மிரட்டிட்டே இருக்கணும், இல்லன்னா இந்த வீட்டுல ஒண்ணும் ஓடாது. ஏன்னா என்ன வத்த குழம்பு வச்சுட்டா? சரி, கூடவே கொஞ்சம் மிளகு ரசமும் வைங்க. அதுக்கு காம்பினேஷனா புதினா சட்னி அரைச்சுக்கோங்க. போகுது எல்லாத்துக்கும் ஊன்ட்டு அப்புறம் காரத்தை ரொம்ப போட்டுறாதீங்க. அண்ணா பக்கத்துல போய் ஜலம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாமா. வாங்க வாங்க. ஐயோ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நானே வந்து எடுத்துட்டேனே, அதுக்குள்ளே கொண்டாந்து. பரவாயில்ல மாமி, ஒரு ஹெல்ப் தானே. உட்காருங்க. ஏன்னா ஜலம் வந்துட்டு குக்கர்ல அரிசி போடுறதுக்கு முன்ன நல்லா அரைச்சிட்டு போடுங்க. ஐயோ, இப்படி கொடுங்க. என்ன சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏத்தாத்து கடவாலாம் வந்திருக்கா, ஸ்ட்ராங்கா 3 காஃபி போடுங்க. இது வந்துட்டேன். மாமி சரியான உடான்ஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதான்க்கா நான் அப்பவே சொன்னேன்ல, மாமி ஒரு மாதிரின்னு. ஒருத்தர் நடை வச்சு கண்டுபிடிப்பா ஆள் எப்படி. என்ன காசு ரெடியா? வாங்க மாமி, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிருந்தா. மாமி, உங்க வீட்டுல சமையல்ல இருந்து எல்லாமே உங்க வீட்டுக்காரர் தான் செய்யறாரா? பெரும்பாலும் நான் தான் சமைப்பேன். ஆனா இந்த லீவு நாள்ல மட்டும் எங்க ஆத்துக்காரர் அடுப்பாங்கிற பக்கம் போகவே விட மாட்டார். மிளகு ரசத்துல இருந்து வடை பாயசம் வரைக்கும் அவருக்கு அத்துப்படி. அதுலயும் இந்த வத்த குழம்பு வச்சாருன்னா பாருங்க, நான் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். போங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும், அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா. அவளுக்கு உதவியா இருக்கட்டும், நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாகுபாடு இருக்க கூடாதுமா. என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிக்கு 2 குழந்தையுமே சிசேரியன் பண்ணி தான் பிறந்துச்சு. வீக்கான உடம்போட ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்கணும்னா உடம்பு கெட்டுரும் இல்லையா? சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். பொண்டாட்டி நல்லா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கும் வேலைக்கு போகணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஏண்டே, மாமி வேலைக்கு போறதுனால தானே அவங்க வீட்டுக்காரர் மரியாதை கொடுக்கறாரு, வீட்டு வேலையெல்லாம் செய்யறாரு. நாம இப்படி வீட்லயே இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்காரங்க எல்லாம் நம்மள வேலைக்காரிங்க மாதிரி நடத்துறாங்க. வேலைக்காரி மாதிரி நடத்தினா கூட பரவாயில்லையே, ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவா மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான். ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். இது பாருக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம வேலைக்கு போனாதான் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்னக்கா சொல்ற? செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கட்டும்டி. வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சாதானே நம்ம கடன் பிரச்சனை தீரும். அப்புறம் எனக்கா வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். பண்ணலாண்டி, ஆனா குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். சுகுணா, சுகுணா, ஓ நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கலா? ரொம்ப வசதியா போச்சு. குங்குமம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் மாமி? தாம்பரத்துல 2 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கோம். அதுல வீடு கட்ட போறோம். நாளைக்கு கட்டால வாஸ்து பூஜை, எல்லாரும் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வரும். சொல்லிட்டீங்கல்ல, குடும்பத்தோட வந்துடுறான். மாமி நின்னுட்டு இருக்கீங்களா? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, அவங்க என்ன கறிமீனா சாப்பிடுவாங்க? போய் மோர் கொண்டு வாங்க. வேண்டாம், உட்காருங்கோ. இன்னைக்கு சஷ்டி விரதம், பச்சை தண்ணி கூட பல்ல படப்படாது. ஆமா, உங்க ஆத்துக்காரர் என்ன வேலை பாக்குறார்? மெட்ராஸ் மோட்டார்ஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்காங்க. ஓஹோ, என்னோட வீட்டுக்காரர் அங்கதான் வேலை செய்யறாரு. இந்த பெயிண்ட் அடிக்கிறது, சொரண்டறது, நட்டு முறுக்கிறது, இதாங்க வேலை. என்னத்துக்கு ஆளாளுக்கு சொரண்டீங்க? உள்ளதான சொல்றேன். அதுக்கு என்ன சுகுணா, உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு 6000 salary வருமா? இல்ல மாமி, 4000. ஓங்கி ஒரு குத்து விட்டானா ஏன் இப்படி கப்சா விடுறீங்க? நம்ம கையில என்ன கொடுக்குறாங்களோ அதை சொல்லுங்க. மாமி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எங்க வீட்டுக்காரங்க வாங்க சம்பளத்துல பாதிய திம்சம் பண்ணிட்டு 2000 2500 எங்க கையில கொடுப்பாங்க. சில மாசம் அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஐயோ மாமி, வெக்கத்தை விட்டு சொல்றேன் பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குனது. இந்த கம்மல் ஒண்ண தவிர இது எல்லாமே கவரிங். இவ போட்டுக்கிறது ஒண்ணுதான் மாமி தங்கம். இத எங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். இதுவும் என்னைக்கு மார்வாடி கடைக்கு போகுதோ தெரியல. இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், என்னன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. நீங்க என்ன குடும்பம் நடத்துறா இல்ல தெருக்கூத்து நடத்துறா? நீங்க இப்படி எந்த பிளானுமே இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க,
எதிர்காலத்துல நல்லா கஷ்டப்படுவேன். எதிர்காலத்துல என்ன மாமி, இப்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இத பாருங்க, என்னடா நேத்து வந்த மாமி இப்படி அட்வைஸ் பண்றாளேன்னு நினைக்காதீங்க. நான் உங்க சிஸ்டர் மாதிரி. இப்படி நீங்க பொறுப்பு இல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா குடும்பம் உருப்படாது. இப்ப எங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எங்க ஆத்துக்காரர் ஒரு 10,000 ரூபாய். நாங்க நினைச்சோன்னா எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனா அந்த விஷயத்துல எங்க ஆத்துக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அனாவசியமா 10 பைசா செலவு பண்ண மாட்டார். கரெக்டா மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும். நானும் அதை மீறது இல்ல. அப்படி இருக்கிறதுனால தான் பாருங்க, தாம்பரத்துல 2 கிரவுண்ட் வாங்கியிருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்பவே பிக்ஸட் டெபாசிட்ல 1 lakh போட்டிருக்கோம். அப்படிங்களா மாமி? அது மட்டும் இல்ல, பசங்க படிப்புக்கு மாசம் மாசம் 2000 பேங்க்ல போட்டு வரேன். ஏன்னா பிளஸ் 2 முடிச்சுட்டோ நாளைக்கு ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஆகணும்னு ஆசைப்பட்டா அந்த நேரத்துல கண்டவாட்ட போய் கை நீட்டி நிக்க முடியாது பாருங்க. மாமி, எங்களுக்கும் உங்களை மாதிரி பட்ஜெட் போட்டு வாழணும்னு ஆசைதான். ஆனா ஒருத்தரோட வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏனிமா, நீங்களாம் படிச்சவா தானே, ஏதாவது வேலைக்கு போகப்படாதோ? வேலைக்கு போகணும் தான். ஆனா இந்த குட்டிங்களை விட்டுட்டு எங்க வேலைக்கு போறது? இந்த நொண்டி சாக்கலான்னு சொல்லப்படாது. எங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிங்க இல்லையா? நாங்க வேலைக்கு போலியா? புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் குடும்பம் நன்னா இருக்கும். புரியுறதா? சரி, நாளை ஆச்சு, நான் கிளம்புறேன். நாளை கண்டிப்பா வந்துருங்க. பாத்தியாக்கா, நான் சொன்னதுதான் மாமியும் சொல்லிட்டு போறாங்க. நாம வேலைக்கு போனாதான் பிரச்சனையே தீரும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா எங்க போய் வேலை தேடுறது? எதுக்கு வெளியில போய் தேடணும்? நம்ம மாமியே சூப்பரண்டா இருக்கிற கம்பெனில ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு தர சொல்லி மாமிய மாஞ்சா போட்டுருவான். ஐயோ மாமி, 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 நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? வெரி குட், வெரி குட். உங்க கம்பெனிலே ஏதாவது வேலை இருந்தா எங்களுக்கு வாங்கி கொடுங்க மாமி. வந்து என்ன மாமி யோசிக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க வேலைக்கு போறீங்களா சொல்லுங்க. கண்டிப்பா போறோம் மாமி. சரி, நாளைக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன். என்ன மாமி பாக்குறீங்க? இவங்க தான் எங்க வீட்டுக்காரங்க. வாங்க. ஓ, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய். ஹாய் மாமி, மிஸ்ஸஸ் மாலதிக்கு நான் ஹஸ்பண்டா இருக்கிறேன். இந்த அறுக்கால இவளுக்கு போனா போகுதுன்னு பூவும் பொட்டும் கொடுத்த புண்ணியமா, ஐ மீன் ஹஸ்பண்ட். நாங்க 3 பேருமே மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில என்ஜினியர்ஸா இருக்கிறோம். என்ஜினியரா? நீங்க என்ஜினியரா? Yes. இவ ஏதோ மாத்தி சொன்னாலே, மெக்கானிக் தானே சொன்னேன். ஐயோ மாமி, அது நீ வந்து சுமாரு. சில ஆபீஸ் டீடைல்ஸ்லாம் இவங்களுக்கு சரியா தெரியாது, எங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன். அவங்களுக்கு மாசம் 7,000 ரூபாய் சம்பளமா. எங்க ஆத்துக்கார் டீச்சரா இருக்கார். அதோ எது அங்க புடவைய துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்காரு அவரா? ஆமா. ஐ, ஏங்க மாமி, அவரு ஸ்கூல் பக்கமே போக மாட்டாரா? போவார், இன்னைக்கு லீவு. ஏங்க ஏங்க, மாமி வீட்டுல அவர்தான் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கடைக்கு போறது எல்லாமே. அப்ப குழந்தையாவது இவங்க வைக்கிறாங்களா இல்ல அதுவும் அவரா? டேய் டேய், டேய் டேய். வாட் நான்சென்ஸ். ஒரு பொம்னாட்டிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? மாமி மாமி, நீங்க கோச்சுக்காதீங்க. எப்பவும் இப்படிதான் தமாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீப் தமாஷா எனக்கு பிடிக்காது. அவ வாயெல்லாம் அடக்குவீங்க. சுகு, நீ அந்த மாமி கிட்ட அதிகமா வச்சுக்காதம்மா. ஏங்க ஹாய். படிங்க. அப்பாவா உடனே பறந்துருவீங்களே, ஏங்க அவங்க கிட்ட வச்சுக்க வேணான்றீங்க? இல்ல, அவளுங்கலாம் தாங்க தான் பெரிய அறிவாளிங்க, மத்தவங்க முட்டாள நினைச்சு மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பாங்க. சிச்சி, அந்த மாமி அப்படி கிடையாதுங்க. ரொம்ப தங்கமானவங்க. அதை விட அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவர் பொண்டாட்டிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு தெரியுங்களா? யார் ராவணா? அவன் பொண்டாட்டி முறவாசல் பண்ணிட்டு அவனை போய் பெருமையா பேசிட்டு இருக்க நீ. மத்தவங்கள பத்தி நல்லது சொன்னா உங்களுக்கு பிடிக்காதே. நீங்க மட்டும் இன்ஜினியர் அது இதுன்னு போய் சொல்லலாம். A farmer had a busy hen. பிஸி இல்லப்பா, புஷி ஹேன். இல்லம்மா, பிஸி தான்மா அது. அப்படி சொல்லக்கூடாது டாடி, புஷி தான். என்னது உன் பொண்ணு இப்படி அடம் பிடிக்கிறா? என்ன மட்டும் தான் நீங்க ஏமாத்த முடியும், உங்க பிள்ளைங்களை நீங்க ஏமாத்தவே முடியாது. சாப்பிடுங்க. என்னது நீ பண்ணதா? ஆமாங்க. ம். என்னங்க, என்ன? அந்த மாமி வீட்ல ம். எப்படி திட்டம் போட்டு குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? இல்ல, அவங்க பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இப்பவே பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்காங்களாம். அப்படியா? அப்புறம் அவங்க பொண்ணு நம்ம பொண்ணை விட 2 வயசு தாங்க பெருசு. அதுக்குள்ளே அவ கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்களாம். அது இல்லாம மாசம் மாசம் வேற பணம் கட்டுறாங்களாம். கட்டட்டுமே, என்ன இதுக்கு போ. ஏங்க, அட்ரஸ் அப்படியே இருக்கு, சாப்பிட்டுங்க. சாப்பிட்டுட்டே பேசலாமே. அது மட்டும் இல்லைங்க, மாமி தாம்பரத்துல 2 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்காங்களாம். இன்னும் 2-3 வருஷத்துல வீடு கட்டிட்டு அங்கேயே கூடி போயிடுவாங்களாம். இப்ப என்ன சொல்ற நீ? ஏங்க, சமைக்கிற நேரம் போக நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். கேக்குறல, சொல்லுங்க. ஆமா. அதனால மாமி கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். மாமியும் சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போனா எப்படியும் மாசம் 2,000 ரூபாய் கிடைக்குங்க.
உங்க சம்பளத்துல அப்படியே குடும்பத்தை பாத்துக்கிட்டு என் சம்பளத்துல அப்படியே குழந்தைங்க பேர்ல ஆளுக்கு 1000 ரூபாய் பேங்க்ல போட்டோன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு எதிர்காலத்துல பிரச்சனையே இருக்காதுங்க. சுகு, என்ன பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி வீட்டை கவனிச்சுக்கிட்டு பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கணும். வேலைக்கு போய் களைச்சு வர புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு சந்தோஷமா வச்சுக்கணும். இதான் என் பாலிசி. நாம 2 பேரும் வேலைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கேன், பிள்ளைங்க 2 அனாதை ஆயிடும், வீடு லாட்ஜி ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஏங்க மாமி வீட்டுல 2 பேரும் வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களை நல்லபடியா வளர்க்கலையா? இது வா, அவங்க ஃபேமிலி வேற, நம்ம ஃபேமிலி வேற. அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா, அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன மச்சான், என்னைக்கு அந்த மாமி நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சோ அப்பவே ஏதோ நடக்க கூடாது, நடக்க போகுதுன்னு பயந்தேன். அதே மாதிரி அந்த மாமி ஒரு பாம்பு போட்டு போயிட்டாடா. என் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே நான் அப்படியே டர்ராய் போயிட்டேன்டா. மச்சான், இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்டா. வேலைக்கு போகணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் சோத்துக்கும் துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும். அப்பதான் பயம் இருக்கும். தப்பி தவறி வெளியே போய் 10 5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். அட மரியாதையை விடுறா, முதலுக்கே மோசமா போச்சுன்னா. மச்சான், இனிமே மாமி நம்ம வீட்டு பக்கம் வர்றதோ இல்ல நம்ம பொண்டாட்டிய அவ ஏரியா பக்கம் போறதோ நடக்கவே கூடாது. அத நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம பொண்டாட்டிங்க நம்ம மீறி வேலைக்கு போக மாட்டாளுங்கடா. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிற? ஆமாண்டா மச்சான், நம்ம 3 பேரும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கோம். 10வது குழந்தைக்கு ஃபீஸ் வேற கட்டாம மாட்டோம். அந்த பயத்துல தான் அவளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நமக்கு போனஸ் வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், வேலைக்கு போனோன்ற எண்ணமே அவளுக்கு வராதுடா. போச்சு போச்சு எல்லாமே. வாடங்க இங்க வந்து நில்லு. அதனால அந்த நல்ல விஷயம் பேசும் போது போச்சு போச்சுன்னு அபசகன மாதிரி அறிவு இல்லாம அடிக்கிறியா? நமக்கெல்லாம் 3 மாசம் போனஸ் தரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அது இப்ப இல்லையா? போனஸ் இல்லையா? டேய், என்னடா சொல்ற? போனஸ் இல்லையா? கையடியா. நம்ம யூனியன் லீடருக்கும் முதலாளிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு முதலாளி ஃபாரின் போயிட்டாரு. சார், எங்க வீட்டுக்காருக்கு எப்படி இன்னைக்கு போனஸ் கிடைச்சிடும் சார்? நாளைக்கு கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுறோம் சார். ஆமா சார், நாளைக்கு கட்டிடுறோம் சார். இந்த பாருங்கம்மா, ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் 10 நாளைக்கு மேல டைம் கொடுத்தாச்சு. இனிமே கொடுக்க முடியாது. சார், இந்த ஒரு தடவை நோ மட்டும். எக்ஸ்கியூஸ். தயவு செஞ்சு பசங்களை கூட்டு வெளியே போங்க. ஒவ்வொரு மாசமும் இதே வேலையா போச்சு. சார் 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 என்னக்கா, இப்பதான் ஸ்கூலுக்கு போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? என்ன லீவா? ஃபீஸ் கட்டலன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கடி. ஐயோ, இப்ப பார்த்து நம்ம வீட்டுக்காரங்களுக்கு போனஸ் வேற வரலையாமே. என்னது, போனஸ் வரலையா? என்னங்க விளையாடுறீங்களா? ஏற்கனவே நான் பிரின்சிபலோட கை கால் பிடிச்சி நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் பணம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பணம் கட்டலன்னு பசங்களை ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஏமா, நான் வேணும்னே வேண்டாம் சொல்லிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த யூனியன் தலைவர் கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி, போனஸ் வரலன்னு தெரியுமில்ல, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்க யார்கிட்டயாவது கடனாவது வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா, கேட்ட உடனே பணத்தை கொடுக்கறதுக்கு அவன் கையில பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கான். போ உள்ள. ஏங்க, ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தை பேசுற பேச்சா இது? இதுக்குதான் நான் அடிக்கடி சொல்றது சம்பள பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கன்னு. கேட்டாதானே? இப்ப அந்த பணம் இருந்திருந்தா என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருப்பேன்ல, இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஏய், என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னமே தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, முன்ன பின்ன என்ன வரும்னு யோசிக்கிறவன் தான் குடும்பத்தை. முன் யோசனை இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குடும்பம்? குழந்தை குட்டிங்க. ஏய், வார்த்தை இழந்து பேசு. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதானே? உன்னை ஒரு வாரம் படுத்துக்கோ, ஏற்பாடு பண்றேன். ஆமா, ஒரு வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிறதுக்கு உங்க அப்பா விட்டு ஸ்கூல் பாருங்க. ஏய், விட்டானா பல்லுக்குலாம் எகிரிடும். இது துமுறா?
இவ்வளவு அக்கறையா பேசுறவனி காதுல மூக்குல இருக்கிறத கழட்டி வச்சு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதானே? காது மூக்குல இருக்கிறதெல்லாம் கைட்டு வச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆம்பளை நீங்க எதுக்கு வீட்ல இருக்கீங்க? ஏய் இன்னும் வரவர் விட்டா தூரா பேசவே போற நீ. பணம் இருக்கிற மனுஷனை கழட்டி ஆட்ட முடியும்? இத பாரு, ஒரு வருஷம் குழந்தைக்கு படிக்கலாம் பரவாயில்ல, மனுஷன் டென்ஷன் மட்டும் ஆகாத சொல்லிட்டேன். இன்னமும் இவளுக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அறிவு கேட்ட ஏமா குழந்தைங்க படிப்பு விஷயத்துல இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு வேளை குறைச்சுக்கிட்டாவது ஃபீஸ கட்டியே ஆகணும். நாங்க என்ன சார் பண்றது? எங்க வீட்டுக்காரங்க போனஸ் வரும்னு சொன்னாங்க, அதை நம்பி ஏமாந்துட்டோம். சார் எதுவோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு எதிர்காலமே எல்லாம் போயிடும். சரி, மாமியை மட்டும் வாங்கி தரேன். என்ன பிள்ளைங்களா படிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட், நல்லா படிங்க. அம்மா ஃபீஸ் எல்லாம் கட்டிருப்பாங்களே? ஆமா, அப்படியே நீங்க நோட் நோட்டா கொண்டு வந்து என் கையில கொடுத்தீங்க பாருங்க, அதை வச்சு ஃபீஸ் கட்டிட்டேன். சுகு, ஃபீஸ நீ கட்டினா என்ன, நான் கட்டினா என்ன, எல்லாம் நம்ம குழந்தைங்க தானம்மா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சுகு, நேத்து நான் உன்னை அடிச்சனே, அந்த கோவம் தானே உனக்கு? பாத்தியா கண்டுபிடிச்ச மாம? சுகு, இது வரைக்கும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேனா? நேத்து மட்டும் எதுக்கு அடிச்சேன்? எனக்கு போனஸ் வரலங்கிற வெறுப்பு. அதை புரிஞ்சுக்காம நீ வார்த்தை 2 அதிகமா விட்ட. இதுல எத்தனை பஸ் காய் உன்னை கை நீட்டி அடிக்க வேண்டியதா போச்சு. சுகு, இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, கோச்சிக்காத. ஆமா, கம்மல் காதலே இருக்க, ஃபீஸ் எப்படி கட்டின? கடன் வாங்கினேன். கடன் வாங்கினியா? 4000 சம்பளம் வாங்குற எனக்கே இவனை 10 பைசா கடன் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு யார் கொடுத்தது? நம்பிக்கையா நடந்துட்டா எல்லாரும் பணம் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டு வாத்தியார் கொடுத்தாரு. பக்கத்து வீட்டு வாத்தியார் கொடுத்தாரா? அவங்கள்ட்ட எதுக்கு போய் வாங்கின நீ? ஏன், அவர்கிட்ட வாங்கினதுல என்ன தப்பு? அவன் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிக்கிற, அவன்கிட்ட எதுக்கு வாங்கின? ஓஹோ, பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிச்சா அது தப்பா? ஏங்க, இப்படி வெட்டி கௌரவம் பாக்குறதுனாலதான் நாம இன்னும் வளராம இப்படியே இருப்போம். இத பாருங்க, வாத்தியார் ஒண்ணு உங்களை விட எந்த விதத்திலயும் குறைஞ்சவர் இல்ல. அவர் நல்லா படிச்சவரு, நல்ல உத்தியோகத்துல இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட அவர் பொண்டாட்டிக்கு நல்ல மரியாதை கொடுக்கறவரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்காம அந்த வாத்தியாண்ட கடை வாங்கினது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அவனை காரணம் காட்டி எனக்கு பணிவடை செய்ய மாட்டேங்கிறது 2வது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த, உனக்கு அந்த வாத்தியானுக்கு சேர்த்து மிதி விழுகும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவுன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி, சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா, 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்திருக்கனே, நான் யாரு? யாரு? புறம்போக்கா? சொல்றி, பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு. என்ன ஆட்டுற? 2 காலையும் வெட்டிப்பிடி வண்டி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன கண்ணம்மா பட்ட நான் இருக்குல்ல, கண்ணகி சிலையா கண்ணம்மா பட்டியாங்கிற திங்க் பண்ணிக்க. வரட்டா? மச்சான், நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த பொண்டாட்டிய இருக்காளுகளே, அவளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தா நம்மள தெய்வம் பாளுங்க, பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயை விட கேவலமா நம்மள மதிப்பாளுங்க. மொத்தத்துல எல்லா பொண்டாட்டிகளுமே இன்டர்நேஷனல் வியாபாரிங்க. கரெக்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. அவனுக்கு நம்ம கிட்டே பிள்ளைய பத்துக்கிறாளுங்க, நம்ம கிட்டே காசு பணத்தை வாங்கிக்கிறாளுங்க, அப்புறம் நம்மளே கேவலமா வச்சு நம்ம வீட்டுல இருந்துக்கிறாளுங்க. மொத்தத்துல அவளுக்கு லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிய. அதானடா உண்மை. எதுக்குடா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன மச்சான், இவங்க இப்பவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது. காசு இல்லன்றதுக்காக நம்ம எதையுமே செய்யாம விட்டோம்னு வச்சுக்கோ, இதை விட கேவலமா நினைக்க மாட்டாங்க. நிலைப்பாடுகளாவது மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் புருஷனே இல்லன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், என்ன 10 வட்டிக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, 20 வட்டிக்காச்சு எவன் கையில காலியாவது விழுந்து வாங்கி இந்த வர்ற தீபாவளி அட்டகாசமா கொண்டாடுறோம். கரெக்ட். விழுந்த நம்ம மரியாதையை நிமித்தி நிப்பாட்டுவோம். சரி, கடனை எங்க வாங்குறது? எங்க வாங்குறது? வழக்க போல வாங்குற பியூன் கிட்ட வாங்க வேண்டியதான். அவன் நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டறதுக்கு இல்லன்ட்டான்டா. இந்த பார், சும்மா போய் கேட்டா எவனும் தர மாட்டான். பின்ன கேக்குற விதமா கேட்டா எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? ஓகே. என்ன விளையாடுறீங்களா? என்ன? ஏற்கனவே வண்டிக்காக கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, இன்னும் 7,000 ரூபாய் கொடுத்தா 17,000 ரூபாய் எப்ப உங்ககிட்ட வசூல் பண்றது? எங்களை இன்னும் வெறும் மெக்கானிக்னே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்க. சொந்த வீடா?
சொல்லுங்கடா, நம்ம குடி இருக்கிறது சொந்த வீடு தான். அண்ணே, அதோட மதிப்பு மட்டுமே இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். இருந்தாலும் அல்ப காசு 15,000 ரூபாய் கடனுக்காக அதை விக்கணுமான்னு தான் நாங்க யோசிக்கிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்க பணம் தரலன்னு வச்சுக்கங்க, எங்க வீடுகளை வித்துட்டு ஆகணும். வாடகை வீடு எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏண்டா வாடகை வீடுன்னு எது வாடகை வீடுன்னு சொன்னானா? எந்த நாரப்பைய சொன்ன வாடகை வீடு? டேய், வாடகை வீடுன்னு சொன்னவனை கண்டுபிடிச்சு செருப்பால அடிக்கும்டா. அண்ணே, உங்க ஆளை காட்டேரி மேல தைக்க சொல்றேன். அது எங்க சொந்த வீடு தான். சரி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால நான் நம்புறேன். சாயங்காலம் வீட்டாண்ட வந்து காசு வாங்க. ஆனா ஒண்ணு, என்னண்ணே? கரெக்டா காசு மட்டும் வந்து சேரல, நானே வீட்டை வித்துருவேன். தாராளமா செய்யுங்க, எங்கிட்ட கேட்காமலே செய்யுங்க. அது உங்க வீடுனே, நீங்க எப்ப வேணாலும் விக்கலாம், எப்ப வேணாலும் வாங்கலாம். வணக்கம். ஏண்டா எவன் வீட்டை போய் உங்க வீடு சொல்லிட்டு இருக்கீங்க? நாளைக்கு அந்த கிழமை பிரச்சனை பண்ண என்னடா பண்ணுவீங்க நீங்க? டேய், அந்த கிழமை மேட்டரை பத்தி நீ கவலைப்படாத. அது என்னோட ஃபேமிலி மேட்டர். அத நான் பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன். கரெக்ட். இப்ப தீபாவளியை எப்படி சந்தோஷமா ஜாலியா பொண்டாட்டிகளை அசத்துற மாதிரி கொண்டாடுறதுங்கிறத நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சபாஸ். லா 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 லா. பாட்டு தான் எவனையோ நேரா வாத்தியா வீட்டுக்கு போ. அப்பட கடவுளா ஓட்டத்தை பாருங்க. நான் இங்க வாங்க வாங்க, எல்லாம் உங்களுக்கு தான் ராஜா. இந்தாங்க போடுற வெடி அவன் பிள்ளை போஸ்டர் மாதிரி புடுங்கடா. புள்ளே அப்படிதான் இருக்கேன். நீ பத்தி பாரு, அப்பதான் தெரியும். போடா. எனக்கு செக்கர ஃபேமிலி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது தப்பு. அப்பா வெடியெல்லாம் எங்களுக்கு தானப்பா. எல்லாம் உனக்கு தான் கண்ணு. ஏண்டி இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க? ஏது காசு? போனஸ் ஏதாவது வந்திருக்கும். பின்ன எங்க இருந்தா? வாங்க வாங்க. உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு. ஏங்க இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஏது பணம்? போனஸ் வந்துருச்சா? ஓ அதுவா, உள்ளவா சொல்றேன். வா வா வாங்க வாங்க. இது உன் பிள்ளைகளுக்கு. இது உனக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. ஏங்க என்னடி இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏதுங்க பணம்? என்ன கேட்ட? ஏது பணம்னு கேட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? என்னடி நாய் நக்கலா? ஏய் மாலு மாலு டா. ஏய் ஏய் சீ தோ டா பாரு. நான் என்ன இப்படி சொல்லிட்டு வர்ற? 10 வட்டி இல்ல 100 வட்டிக்கு கூட உனக்கான கடன் வாங்கிட்டு வந்து புடவை வாங்கிட்டு வருவேன். அதை கட்டிக்கிட்டு புருஷனை சந்தோஷப்படுத்துறதா ஒரு பொண்டாட்டியோட டியூட்டி, தெரிஞ்சுக்க. 10 வட்டிக்கு கடன் வாங்கி புடவை வாங்கிட்டு வருவீங்க, அதை நான் கட்டிக்கணுமா? நாளைக்கு கடன்கார வாசல்ல வந்து காரி துப்புனா யாருக்கு அவமானம்? எனக்கு தானே. இப்ப நீ என்னன்ற நீ? முதல்ல இந்த புடவை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அந்த கடன் அடிச்சிட்டு வரீங்க. திருப்பி கொடுக்கறதா? ஏம்மா அந்த கடையில எதையும் திருப்பி வாங்க மாட்டான் அவங்க இத வாங்கிக்கலன்னா பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து வித்துட்டு வாங்க. பிளாட்ஃபாரம்லயா? இதெல்லாம் பாதி விலை கூட போகாதுடா ராஜா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. புடவையோட வந்தீங்க, வெளியில தள்ளி கதவை சாத்திடுவேன். என்ன ரவுடிசம் பண்றாளே? ஏங்க கேக்குறல்ல, பதில் சொல்லுங்க. ஊரை சுத்தி கடன் இருக்கும்போது 10 வட்டிக்கு வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஒரு வருஷம் தீபாவளி கொண்டாடல நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? சில்லறை கடன் அங்க இருக்கிறதுக்காக ஊரே தீபாவளி கொண்டாடும் போது என் பிள்ளைங்க அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா நீ? நீங்க பசங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை வச்சு தீபாவளியை கொண்டாடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க கடன் வாங்கினப்ப என்ன பண்ணிருக்கணும்? எதிர் வீட்டுல 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை கொடுத்துட்டு மிச்ச பணத்துல இதெல்லாம் வாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு 5000 ரூபாய்க்கு இந்த பட்டு புடவையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த பட்டு புடவையை கட்டிட்டு நான் வெளியில போனா கடனை கொடுக்கறதுக்கு வக்கல்ல, ஆனா பட்டு புடவையை கட்டிட்டு மினுக்கிறாள் என்ன கேவலமா பேச மாட்டாங்க? சும்மா புரியாம பேசிட்டு இருக்காதம்மா. எதிர் வீட்டு கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக 2000 சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். புடவை எடுக்கும் போது முன்ன பின்ன அப்படி ஆயி போச்சு. பொண்டாட்டி விட எதிர் வீட்டு கடன் முக்கியம் இல்ல அப்படின்னு புடவை வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க இந்த நொண்டி சாக்கல சொல்லாதீங்க. உங்களுக்கு கடன் அடைக்கணுங்கிற அக்கறையே கிடையாது. யார் எனக்கா? ஆமா, அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இதெல்லாம் வாங்கிட்டே வந்திருக்க மாட்டீங்க. இது பாருடி, நல்ல நாதமா தகராறு பண்ணணும் நினைச்சா பண்றே நீ. நான் தகராறு பண்றேனா? நான் உங்ககிட்ட தகராறு பண்ணி என்னங்க நடக்க போகுது? பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிற புருஷனா இருந்தா அவங்க கிட்ட தகராறு பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் உங்ககிட்ட எது சொன்னாலும் நீங்க என் பேச்ச கேட்க போறது இல்ல. அதை மீறி நான் ஏன் எதுக்குன்னு கேட்டா நான் ஆம்பளேடி, நான் இப்படிதான் செய்வேன்னு என்ன கை நீட்டி அடிப்பீங்க. எனக்கு எதுக்கு வம்புங்க? நீங்க தீபாவளி கொண்டாடுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, நானும் என் குழந்தைங்களும் நீங்க வாங்கிட்டு வந்த துணிமணிகளை கட்ட மாட்டோம், தீபாவளி கொண்டாட மாட்டோம். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாருக்கா, இந்த ஒரு தடவையாவது அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் நம்ம திருப்பி கொடுத்தாதான் நம்ம மேல அவங்களுக்கு பயம் இருக்கும். அப்பதான் நம்மள கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு நான் சொல்றது அதுவும் சரிதான். நம்மளையும் வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. இவங்களும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. 10 வட்டி 20 வட்டின்னு கண்டவங்க கிட்ட கடன் வாங்கினா நாளைக்கு நாம தானே பதில் சொல்லணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா காசு கொடுத்து வாங்கின புடவை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஏன் நாங்க 2 பேரும் திருப்பி கொடுக்கல? நீங்க உங்களை பத்தியா நினைச்சு பேசிட்டு இருங்க. உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு அப்பப்ப துணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா என் வீட்டுக்காரன் அப்படியா?
ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து கொடுக்குறான். அது வேண்டாம்னு சொன்னேன் வை, சுத்தமா டீல்ல விட்டுருவான். இத பாரு, ஒரு புடவைக்கு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் வாழ்நாள் பூரா நம்ம புருஷங்களை திருத்தவே முடியாது, சுத்தி இருக்கிற கடனையும் அடைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்லும்போது அப்புறம் நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? என்ன ஒரு பட்டு புடவை கிடைக்காம போதேன்னு தான் பாக்குறேன். மாலு, மகாலு, செல்லக்குட்டி, டார்லிங், உங்களுடைய அகிம்சை போராட்டம் சக்சஸ். சிஸ்டர், நாங்க 3 பேரும் மொட்டை மாடியில உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதன்படி இனிமே உங்களை கேட்காம புடவையும் வாங்க மாட்டோம், எங்கேயும் வட்டிக்கு பணமும் வாங்க மாட்டோம். ஏன்பா சொல்லுங்களேன்ப்பா. ஆமா சுகு, நீங்க சொன்ன மாதிரி தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு புடவை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உன் பிடிங்க வரா, ஏன் பிடிங்க என்ன எவனுக்காக தெரியுமாடா? என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது. அத கூட என் பொண்டாட்டி கையால ஊத்தி கொடுக்க சொல்லி தான் நான் குடிப்பேன். ஏன் எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு தெரியணுங்கிற ஒரே காரணம் தான்டா. ஆனா இந்த வெள்ள மனசு இந்த வெள்ள தோலுக்காரிக்கு புரியல. பரவாயில்ல, நான் கொடுத்து வச்சது அவ்வளவு ஆண்டு போறேன். அந்த சேலைய கொடி கடைக்காரரை கொண்டு கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் சேலை போட வாங்கிட்டு வாங்க போ. பட்டாசு வெடிக்கிறதா இந்த தீபாவளி உங்களுக்கு கிடையாது. கலடா சட்டியா, கலடா சட்டியா. அப்பா பலகாரம் கலடா. என்னங்க இது? குழந்தைங்க போட்டுக்கிற துணியை திடீர்னு அவருன்னு சொன்னா அதுக்கு ஏமாந்து போயிடாது. ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க. அந்த அக்கறை உனக்கு இருக்குல்லடி, அந்த அக்கறை உனக்கு இருக்குல்ல. நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்நேரம் இட்லி எடுத்து அவிச்சிருக்கணும், கறி எடுத்து வறுத்துக்கணும், எலும்பு எடுத்து குழம்பு வச்சிருக்கணுமா இல்லையா? நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னேன். டேய் நடங்கடா, அந்த புடவை எப்படி கொடுங்க, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. அப்பாடா, டேய் மச்சான், ஏ ரூட் கிளியரா. இனிமேல் நீங்க தீபாவளி கொண்டாடலாம் சரி, கொண்டாடலாம் சரி. என்ன ஆள் ஒடுங்கப்பா. ஏன் மச்சான், நம்ம ஐடியா கொடுத்து அவன் கோல் போட்டு போயிட்டான். இப்ப நான் போட போற பால பாரு. மாலு, மாலு, இப்படி வாயம்மா. அங்க பாத்தியா 4 குட்டி போட்ட அந்த கிள போல்டுகளே தீபாவளி கொண்டாட போகுதுங்க. நாம யங் கப்பிள், நாம தீபாவளி கொண்டாடலைன்னா இந்த உலகம் தப்பா பேசாதாமா? ஏன் சிஸ்டர், நல்ல இட்லி குண்டா மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? இத பாத்தியம்மா, இந்த புடவைய நீ லோகி போச்சு கட்டு வந்தேன்னு வைய, மஞ்ச குளிச்சுட்டு வந்த மாது டிக்ஷிட் மாதிரி அப்படியே இருப்படா. டே மாலு, 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 உனக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தீரல இல்ல? பரவாயில்ல, உன் கால விடுற ராஜாச்சி. என்னடா சீ, கடன் வாங்கும் போது பியூன் கால விழுற, ஆனா கட்டின பொண்டாட்டி கால விழக்கூடாதா? இதோ பார், ஏன் ஒளி தனி ஒளி. மாலு, என்ன பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் தான் ஃபர்ஸ்ட், மத்த எல்லாமே நெக்ஸ்ட். ஐ சிஸ்டர், என் மாலு சிரிச்சிட்டா. மாலு சிரிச்சாலே மத்தாப்பு சிரிச்ச மாதிரி. ஆஹா மாலு, இன்னைக்கு நான் தான் உனக்கு இந்த புடவையை கட்டி விடுவேன். செல்லும், நீ எனக்கு வேட்டி கட்டி விடு. பாய். அவனுக்கு தீபாவளி கிடையாது, போகி தான். இத பாசுக்குனா, மத்தவங்க மாதிரி புடவை கொடுத்து உன்னை ஏமாத்த முடியாது. காலில் விழுந்தாலும் நீ மயங்க மாட்ட, ஏன்னா நீ புத்திசாலி. ஆனா மத்த 2 குடும்பத்துல தீபாவளி கொண்டாடுறத பார்த்து என் குழந்தைங்க ஏங்கறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தீபாவளி முடிவு வரைக்கும் 2 நாள் எங்காவது வெளியே வந்துட்டு அப்புறமா வரேன். இந்த பாரு குழந்தைங்களா, இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி கிடையாது. நான் வரேன் வரேன் வரேன். அம்மா, அப்பா போறாங்க, கூப்பிடுமா. அம்மா, எல்லாரும் பட்டாசு அடிக்கிறாங்க, வாமா 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 பட்டாசு அடிக்க. சரி சரி, எனக்காக உங்க சந்தோஷத்தை எதுக்கு எடுக்கணும்? உங்க அப்பாவை கூப்பிடுங்க. அப்பா எங்கேயும் போகலாமா? அப்பா இங்கதான் இருக்கேன். எனக்காக உங்க அம்மா ஒத்துக்குவான்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக ஒண்ணும் ஒத்துக்கல, என் பசங்களுக்காக ஒத்துக்கிட்டேன். யாருக்காக ஒத்துக்கிட்டாரம்மா? இதுக்குன்னு நம்ம பிள்ளைங்க தானே.